அத்தியாயம் 15. உற்சவி ஏதோ கிசுகிசுக்க அதனை கேட்டு நக்கல் புன்னகை வீசிய அஷிதா எழுந்து நீல நிற கோட் ஆசாமியை நோக்கி சென்றாள். அவளது டேபிளில் சென்று அமர்ந்து ஏதோ பேசிட அவனும் சிரித்து பேசினான். பின் இருவருமாக எங்கோ எழுந்து செல்ல சில நிமிடங்களில் மீண்டும் தனது இடத்தில் வந்து அமர்ந்தவள், ஒரு ஆப்பிள் ஜூஸ் என்றாள் திமிருடன். சஜித் அவளை முறைத்து, அதான் பேமெண்ட் கொடுத்தாச்சுல்ல, அதுல இருந்து வாங்கிக்க என்றான் நக்கலுடன். கஞ்ச பிசுனாரி, உண்மையை சொல்லுங்க, நீங்க 3 பேரும் ராஜவம்சத்தை சேர்ந்தவனுங்களா இல்ல எங்கள மாதிரியே திருடி பொழைக்கிற திருட்டு கும்பலா என சந்தேகத்துடன் கேட்டதும் ஸ்வரூப்பின் அனல் பார்வை அவளை சுட்டது. சஜித்தும் ஜோஷித்தும் அதே கனலுடன் அவளை முறைத்து வைக்க, சரி சரி காண்டாகாதீங்க, நீங்க கேட்டதை எடுத்துட்ட, இங்கேயே தரவா என கேட்டு ஜீன்ஸ் பாக்கெட்டினுள் கையை நுழைக்க ஸ்வரூப், இங்க வேணாம், ரூமுக்கு போலாம் என்று எழுந்தான். மற்றவர்களும் அவன் பின்னே செல்ல அந்த ஹோட்டலின் உள்ளேயே மின்தூக்கி வழியே 5ஆம் மாடியை சென்றடைந்தனர். அங்கு ஒரு அறையை தனது ஆக்சஸ் கார்டு பயன்படுத்தி திறக்க 3 பெண்களும் அந்த நவீன அறையை விழிவிரித்து பார்த்தனர். உள்ளே சென்றதுமே சில்லென ஏசியின் குளுமை அவர்களை குளுகுளுக்க வைக்க உற்சவிதான், இதே ரூம்ல அடைச்சு வச்சு 3 வேளை சோறு கொடுத்தா இங்கேயே செட்டில் ஆகிடலாம் போலயே என்ற தீவிர சிந்தனையில் இருக்க ஸ்வரூப் அதனை கலைத்தான். திருடினத குடு என அஷிதாவிடம் கேட்க அவளும் எடுத்து கொடுத்தாள். சுத்த வேஸ்ட் ஸ்வரூப், அவன் பர்ஸ்ல 10 பைசா இல்ல, வெறும் காடா வச்சிருக்கான். இந்த மாதிரி ஆளுங்கனாலதான் என் பிக் பாக்கெட் தொழில பெரிய லாஸே ஆகிடுச்சு என பெரியதாக ஃபீல் செய்தவளை சஜித் நொந்து பார்த்தான். அவளோ மேலும் தொடர்ந்து, ஆனா உன் தம்பி அப்படி இல்ல, ரொம்ப நல்லவன். இன்னும் அந்த பர்ஸ்ல இருந்த காசை எண்ணி முடிக்க முடியலன்னா பாத்துக்கோ, அதுல எவ்வளவு வச்சிருந்திருக்கான்னு என்று விட்டு, ஸ்வீட் பாய், அடுத்து நீ பஸ்ல டிராவல் பண்ணும்போது எனக்கு சொல்லி அனுப்பு காட்சில்லா என்று சஜித்திடம் கோரிக்கை விடுக்க அவன் கொலைவெறியுடன் நின்றான். ஸ்வரூப் அவளது பேச்சுக்களை கேட்டபடி பர்சினுள் ஏதோ ஆராய உற்சவிதான், காசே இல்லாத பர்சுக்குள்ள எதை நோண்டிக்கிட்டு இருக்கான் இவன் என எட்டி பார்த்தாள். அவன் நிமிர்ந்து அவளை புருவம் இடுங்க முறைத்ததில் சட்டென தலையை பின்னால் இழுத்து கொண்டவள், ரொம்பதான் என சிலுப்பினாள். சில நொடிகள் தேடலுக்கு பின் அவன் தேடிய பொருள் அகப்பட அதனை கையில் எடுத்தான். சிறிய அளவிலான சிப் அது. அதனை கண்டதும் வெடுக்கென பிடுங்கிய அஷிதா, என்னது இது, இப்ப எல்லாம் ஏடிஎம் கார்ட கூட மினியேச்சர் சைஸ்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா என்றாள் வியந்து. அவளிடமிருந்து பட்டென அதனை பறித்த சஜித் அவளுக்கு பதில் சொல்லாமல் அந்த அறையில் இருந்த மடிக்கணினியில் அதனை கனெக்ட் செய்தான். விஹானாதான், அதுக்கு பேர் சிப் டார்லிங், கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணுவாங்க என்றதும் ஓ என்றாள். உற்சவியும், மெமரி ஸ்டோரேஜ், சில டேட்டாஸ், இதையெல்லாம் ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகும் டால்ஸ் என விளக்கம் கொடுத்ததும் ஸ்வரூப் சட்டென அவளை திரும்பி பார்த்தான். சிப் பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க என மெச்சும் பார்வை வீச அது அவள் மனதை வருடி சென்றதோ என்னவோ. இன்டர்நெட்ல ஹேக்கிங் பத்தி படிக்கும் போது இத பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்றாள் வேகமாக. டெக்னாலஜி தெரிஞ்ச திருடி. ஜோஷித் அவளை வாரி விட்டு, அது சரி, எப்படி பர்ஸ திருடிட்டு வந்த, அவன் ஏதோ நல்லா தெரிஞ்ச மாதிரி உன்கிட்ட பேசினா என கேட்டான் அஷிதாவிடம். அதுவா, அது ஷவி ஐடியாதான். அவனை ஒரு பொண்ணு கூப்பிடுதுன்னு சொல்லி லேடிஸ் ரெஸ்ட் ரூமுக்கு அனுப்பிவிட்டேன். அங்க அவனை பார்த்த கேர்ள்ஸ் சத்தம் போட்டு அவனை திட்ட ஸ்டார்ட் பண்ண, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன்னு சமாளிக்க, இந்த கேப்ல நான் ஆட்டைய போட்டுட்டு வந்துட்டேன் என்றால் காலரை தூக்கிவிட்டு. ஸ்வரூப் உற்சவியை அமைதியாக ஏறிட்டு, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி உனக்கு எப்படி தெரியும் என கேட்டதில், நம்ம ஹோட்டலுக்குள்ள நுழையும் போதுதான் அவன் ஹோட்டல் வாசல்ல ஏதோ ஒரு பொண்ணு கூட வழிஞ்சிட்டு இருந்தான். அந்த பொண்ணு இவன் கூட சண்டை போட்டு அவனை கெஞ்ச விட்டுட்டு இருக்கும் போது அவன் அவளை ரீத்தான்னு கூப்பிட்டான். அப்புறம் நம்ம உள்ள உட்காரும் போது அவன் மட்டும்தான் கொஞ்சம் சோகமா உள்ள வந்தான். நீயும் கரெக்டா அவன்கிட்டயே பிக் பாக்கெட் அடிக்க சொன்ன. அதான் இவளை ரீத்தாவோட ஃப்ரெண்டுன்னு போய் பேச சொல்லி அவ இவனை தனியா மீட் பண்ண வர சொன்னான்னு ஒரு பிட்ட போட்டேன். அந்த லூசும் அதை நம்பி இழிச்சுக்கிட்டே லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிச்சு என நக்களுடன் கூறியதில் விஹானாவும் அஷியும் சிரித்தனர். ஸ்வரூப் தான் விடாமல்,
நீ ஏன் அவனை வாட்ச் பண்ணுன என கூர்மையுடன் வினவ, நான் அவனை மட்டுமா வாட்ச் பண்ணுன, ஹோட்டலுக்கு வந்த எல்லாரையும் தான் வாட்ச் பண்ணுனேன். உனக்கு ரைட் சைட் டேபிள்ல ஒரு யங் கப்புள் இருந்தாங்க. ஆனா அவங்க சண்டை போட்டுட்டு ஏதோ கடமைக்காக பேசிக்கிட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு பின்னாடி இருக்கிற டேபிள்ல ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருந்தாரு. அந்த ஆளுக்கு எப்படியும் 50 வயசு இருக்கும். ஆனா வயசு எல்லாம் உடம்புக்கு தான், கண்ணுக்கு இல்லைன்ற ரேஞ்சில ஹோட்டல் இருந்த அத்தனை பொண்ணுங்களோட செஸ்ட் என கூறிக்கொண்டே வந்தவள் சட்டென நிறுத்தி, எல்லா பொண்ணுங்களையும் தப்பா பாத்துட்டு இருந்தான். பொதுவா நான் யார் வீட்டுக்காச்சும் திருட போனா ஒரு வாரமாவது அவங்கள ஃபாலோ பண்ணுவேன், டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்பேன். அதனால எங்க போனாலும் எல்லாரையும் வாட்ச் பண்றது எனக்கு பழக்க தோஷமாகிடுச்சு. உன் விஷயத்துலதான் நான் மிஸ் பண்ணிட்டேன் என்றால் முகத்தை சுருக்கி. ஜோஷித்தோ அவளை மேலும் கீழுமாக பார்த்து, நல்ல அறிவோட தான் இருக்க, அத நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம்ல என கூறியதில், நான் நல்ல விஷயத்துக்கு தான் யூஸ் பண்றேன் ஜோ என்றால் தீவிரமாக. அவன் சுவாரஸ்யத்துடன் பார்த்ததில், ஐ மீன் ஏன் நல்லதுக்கு என்று அவனுக்கு பல்பு கொடுத்திட விஹானா சத்தமாக சிரித்து ஜோஷித்தின் கடும் சினத்திற்கு ஆளானாள். சஜித் மடிக்கணினியிலேயே புதைந்து பின் எரிச்சலாகி, இந்த சிப்ல இருக்கிறது எல்லாம் கிராஷ் ஆகிருக்கு என்றதும், அப்ப இந்த திருட்டே தேவையில்லாத ஆனியா என விஹானா கேட்டு வைக்க, அப்படின்னு சொல்ல முடியாது, கிராஷ் ஆனத திரும்ப ரெக்கவர் பண்ணலாம் என்று ஜோஷித்தை பார்க்க அந்நேரம் ஸ்வரூப்பின் அலைபேசி அலறியது. சித்தாராதான் அழைத்திருந்தார். ஒரு சில நொடி யோசனைக்கு பிறகு போனை எடுத்தவன், சொல்லுங்கம்மா, அப்பா சித்தப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? சாதாரணமாக கேட்க முனைந்தாலும் குரலில் ஒரு பதற்றம் இழையோடியது. உன் சித்தப்பா 2 பேருக்கும் இப்ப கொஞ்சம் நினைவு திரும்பி இருக்கு. ஆனா அவருக்கு எப்போ நினைவு திரும்பும்னே தெரியலன்னு சொல்றாங்கப்பா. மனசே ஆற மாட்டங்குது என்னும் போதே சித்தாராவின் விசும்பல் சத்தம் கேட்டது. நீங்க 3 பேரும் எப்பப்பா வரீங்க? உங்களை பார்க்கணும் போல இருக்கு என்ற சித்தாராவிடம் இருந்து போனை வாங்கிய சஜித்தின் தாய் உமையால், ஸ்வரு எப்படிப்பா இருக்கீங்க? இவங்களை இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளுனது யாருன்னு தெரிஞ்சுதா என ஆதங்கத்துடன் கேட்டிட, தேடிக்கிட்டே இருக்கோம் உமாமா, கூடிய சீக்கிரம் உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துறோம் என்று உறுதி கொடுத்திட கனகரூபிணி போனை வாங்கினார் ஜோஷித்தின் தாயார். நீங்க 3 பேரும் எங்க கண்ணு முன்னாடி நடமாடுனா போதும்பா, உங்க முகத்தையாவது வந்து காட்டிட்டு போங்க என்றார் ஏக்கமாக. வரோம் ரூபிமா, கொஞ்சம் வேலை இருக்கு, அத முடிச்சிட்டு வர்றோம், போனை லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க என்றவன், நீங்க தைரியமா இருந்தாதான் எங்களால நிம்மதியா இருக்க முடியும். நம்மள சுத்தி எதுவும் சரியில்லை, நமக்கும் நம்மள நம்பி இருக்கிற மக்களுக்கும் பெரிய ஆபத்து இருக்கு. அத சரி செய்யத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். பிளீஸ் அம்மாங்களா, எங்களுக்காக இந்த சுச்சுவேஷனை தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் எதுவும் ஆகாது. நாங்க பிரச்சனைய முடிச்சிட்டு ஊருக்கு வரும்போது எங்களை ஜம்முன்னு வரவேற்பாங்க என்னும் போதே சித்தாரா ஏதோ பேச வர, என் மேல நம்பிக்கை இருக்குதுனம்மா என கேட்டான் ஆழ்ந்த குரலில். அதற்கு மேல் அவரால் எதுவும் பேச முடியாது போக ரூபினிதான், நாங்க இங்க பாத்துக்கிறோம் சொரு, நீங்க பத்திரமா இருங்க, கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகிடும், நீ கவலைப்படாத தங்கம், சித்துவும் கொஞ்ச நேரத்துல சரியாகிடுவா என கனிவுடன் பேசியவர், ஜோவும் கூட இருக்கானா என கேட்டார். இருக்கான், ஆனா என் கூட இல்ல, பக்கத்து ரூம்ல இருக்கான் என்று ஜோஷித்தை பார்த்தபடி கூற, ஜோஷித் அவனை கண்டு கொள்ளாமல் மறுபுறம் திரும்பிக் கொண்டான். சஜியும் இல்லையா என கேட்டவரிடம், அவனும் இல்ல என் கூட என அழைப்பை துண்டித்தவனின் கூற்றில் ஆற்றாமையும் சகோதரர்களை பிரிந்த வலியும் ஒருங்கே தோன்றியது. இவனுக்கு கொழுப்ப பாத்தியாடி, நம்மளையெல்லாம் பார்த்தா இவனுக்கு ஆபத்து மாதிரி இருக்கு போல என அஷிதா உற்சவியிடம் முணுமுணுக்க, அவளும் சொரூப்பிடம் சண்டைக்கு சென்றாள். டேய் டைனோசர், ஒரே ஒரு டாக்குமெண்ட் தானே திருட வந்தோம், என்னமோ உங்களை போட்டு தள்ள கத்தியோட உங்க முன்னாடி நிக்கிற மாதிரி எங்களை பார்த்து ஆபத்துன்னு சொல்ற என முறைத்திட, அவனோ அத்தனை நேரமும் இருந்த இறுக்கம் மறைய சிறு கேலி நகையுடன், கத்தியோட என் முன்னாடி நின்னா ஆபத்து உனக்குதான், எனக்கில்ல விஷா என்றான் அமர்த்தலாக. அவனுக்கு அழகு காட்டியவள், சரி இப்ப எங்க வேலை முடிஞ்சுதா, நாங்க கிளம்பட்டுமா என்று அதிலேயே நின்றாள். முடிஞ்சுதாவா? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, இங்க இன்னும் ஒரு சின்ன வேலை இருக்கு, அத முடிச்சிட்டு நம்ம வேற இடத்துக்கு போறோம் என்றவன், இந்த சிப்ல இருக்கிற டீடைல்ஸ கூடிய சீக்கிரம் டீகோட் பண்ணுங்க என்று ஜோஷித்தை பாராமல் கூறிவிட்டு வெளியில் நகர்ந்தான்.
எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 16. சஜித்தும் மடிக்கணினியை அப்படியே வைத்துவிட்டு நிமிர்ந்து பாராமல் அங்கிருந்து சென்றுவிட 3 பெண்களும் தான் விழித்தபடி நின்றனர். அஷிதா, இன்னும் ஒரு சின்ன வேலையா? திரும்ப பிக் பாக்கெட் அடிக்க சொல்லுவானுங்களோ என கடுப்புடன் கேட்க, விஹானா, இருக்கும் டால்ஸ் எனும் போதே ஜோஷித், இது ஏன் ரூம், என் அசிஸ்டண்ட தவிர மத்த 2 பேரும் வெளியில போறீங்களா? 502 and 503ல மத்த 2 பேரும் இருப்பாங்க என்றதும் விஹானா அவசரமாக தடுத்தாள். என்னது, இந்த ரூம்ல உன் கூட இருக்கணுமா என மிரண்டிட அவனோ விழிகளை நிமிர்த்தி அர்த்த பார்வை வீசினான். அதில் ஒரு மிரட்டலும் கலந்திருக்க, இஹிஹி, அதுக்கென்ன, தாராளமா இருந்துட்டா போச்சு. டால்ஸ் 2 பேரும் வெளியில போறீங்களா என அசட்டு சிரிப்புடன் எரிச்சலும் கலந்து கூற உற்சவி அவளை முறைத்து விட்டு, எங்களுக்கு வழி தெரியல, அப்படியே நீ வந்து ரூம்ல விட்டுட்டு போறியா என்றாள் கள்ள நகையுடன். சரி வா என்று மூவருமே அறையை விட்டு வெளியில் செல்ல உற்சவி அவசரமாக மின்தூக்கிக்கு சென்றாள். விஹானா புரியாமல், என்னடி செய்யற என கேட்க, பார்த்தா தெரியல, தப்பிச்சு போறோம், கையில காசு இருக்கு, அப்படியே ஒரு பஸ் பிடிச்சு சென்னைக்கு போறோம் என்றதும், சூப்பர் ஷவி, இதான் சரியான நேரம் என்று அஷிதாவும் அவர்களுடன் இணைந்து கொள்ள விஹானா திகைத்தாள். இது மட்டும் தெரிந்தால் ஜோஷித் தன்னை பற்றிய உண்மையை கூறிவிடுவானோ என தயங்கிட, பின் தப்பித்து விட்டால் தன்னை தேடியா வரப்போகிறான் என்ற அசட்டு தன்மையுடன் ஹோட்டலை விட்டு வெளியில் செல்ல போகையில் உற்சவியின் தலைமுடி சொரூப்பின் கைகளில் சிக்கி இருந்தது. ஆ என கத்தியவள், விடுடா என துள்ளிட, உனக்கு எத்தனை தடவை சொல்றது என்கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணாதன்னு, போடி உள்ள என்று கடிந்து விட்டு மற்ற இருவரையும் காட்டத்துடன் பார்க்க விஹானாவும் அஷிதாவும் அரண்டு சமத்தாக மீண்டும் உள்ளே சென்று விட்டனர். உற்சவியை தரதரவென இழுத்து சென்ற சொரூப் தனது அறைக்குள் தள்ளி அழுத்த பார்வை வீசியவன், இங்க பாரு திருடி, நான் சில முக்கியமான விஷயத்துக்காக இங்க வந்திருக்கிறேன். அதே முக்கியமான விஷயத்துக்கு தான் உங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் நினைச்சது நடந்ததும் உங்களை விட்டுடுவேன். தேவையில்லாம என்கிட்ட இருந்து தப்பிச்சு போய் என் கோபத்தை அதிகப்படுத்தி என் நேரத்தை வேஸ்ட் பண்ணி நாய் கடிப்பட்டு செத்து போக நினைக்காத, புரிஞ்சுதா என பல்லை கடித்தான். அதே நேரம் இங்கு வீரா என்னும் ஒருவன், பாஸ், அந்த பொண்ணுங்க மிஸ் ஆகிட்டாங்க. சொரூப் அவதேஷ் அவங்கள நகரவே விடமாட்டேங்கிறான் பாஸ் என்று அலைபேசியில் பேசிட, அவனால் பாஸ் என அழைக்கப்பட்ட பிரீத்தனின் விழிகள் கோபத்தில் சிவந்தது. சொன்ன வேலையை செஞ்சு முடிக்காம கதை சொல்லிட்டு இருக்க இடியட் என்று அவன் கர்ஜிக்க, டென்ஷன் ஆகாதீங்க பாஸ், அந்த பொண்ணுங்களை கொல்றது கூட அவ்வளவு முக்கியம் இல்ல, அதான் நம்மள பத்தி எதுவுமே தெரியாதே அவளுங்களுக்கு என்று சமன்படுத்தினான். முட்டாள், உனக்கு அவதேஷ் வாரிசுகளை பத்தி தெரியாது. சின்ன துரும்பு கிடைச்சா கூட அதை பிடிச்சு மலையவே பிரட்டி போடுவானுங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா கையாள வேண்டிய விஷயத்த அந்த ராகேஷ் முட்டாள் இந்த முட்டாள் பொண்ணுங்களை நம்பி விட்டு இப்போ இவளுங்களால எல்லாம் கெட்டு போச்சு. நமக்கு தேவைப்படாத அந்த 3 பொண்ணுங்களும் உயிரோட இருக்க கூடாது. ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிச்சிருந்தாலும் கூட அவங்களுக்கு இதே நிலைமைதான். முடிஞ்சா நேரம் பார்த்து அவனுங்களையும் தூக்கிடு. நாகவல்லிய பத்தி எந்த தகவலும் இவங்களுக்கு கிடைக்க கூடாது என்று ஆத்திரத்தில் பொறுமியவன் கோபத்தை அடக்க இயலாமல் விஸ்கி கிளாஸை எடுத்து மடமடவென குடித்தான். அவனது முகத்தில் வஞ்சத்தின் சாயல் ஜொலித்தது. தப்பிக்கும் பிளான் சொதப்பி விட்டதில் 3 பெண்களும் நொந்தனர். விஹானா மீண்டும் அறைக்கு திரும்பும் வரைக்கும் மடிக்கணினியில் இருந்து விழியெடுக்காத ஜோஷித் அவளை திரும்பி பார்க்காமலேயே, எப்ப பார்த்தாலும் யாரையாவது சீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உனக்கு, அப்படிதானே சீட்டர், நைசா எஸ்கேப் ஆக பாக்குறியா என்றான் அனல் மூச்சுடன். அவளோ உதட்டை குவித்து உர்ரென, நான் வேணும்னு பண்ணல, ஷவிதான் இழுத்துட்டு போயிட்டா என்றிட அவளது பாவனைகள் அனைத்தும் அவனுக்கு அருகில் சற்று முன்னால் இருந்த ஆளுயர கண்ணாடியில் பதிந்தது. அவனது விருப்பமின்றியே அவன் விழிகள் அவளது இதழ்களில் தங்கிட ஒரு கணம் தடுமாறி போனான். சிறிது நேரத்தில் கோட் சூட் சகிதம் 3 ஆடவர்களும் கிளம்பிட, நமக்கு ஒரு டிரெஸ் வாங்கி தரானுங்களா என்ற புலம்பலுடன் சொரூப்பை முறைத்தாள் உற்சவி. அப்போது ரூம் சர்வீஸ் பாய் வந்து ஒரு கவரை கொடுத்து விட்டு போக அதனை அவளிடம் நீட்டினான்.
உனக்கு டிரெஸ் குயிக்கா சேஞ்ச் பண்ணிட்டு வா, வேலையை முடிச்சிட்டு கிளம்பணும் என்றதும் அதனை ஆர்வமாக பிரித்தவளுக்கு சப்பென ஆனது. கருநீல நிற சுடிதார் அழகாய்தான் இருந்தது. ஆனாலும் என்ன இது சுடிதார் வாங்கியிருக்க, எனக்கு ஷர்ட் பேண்ட் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும் என்றால் உதட்டை சுளித்து. ஏன், அதான் நீ திருடுற பொருளை பாக்கெட்ல போட்டு மறைச்சு வைக்க ஈஸியா இருக்குமா என நக்கலாக கேட்க, அவளோ சற்றும் பிசிறில்லாமல் ஆமா என உண்மையை ஒப்புக்கொண்டதில் சொரூப் தலையில் அடித்துக் கொண்டான். கண்முன்னே பல வகையான பலகாரங்கள் வீற்றிருந்ததில் அஷிதாவிற்கு நா ஊறியது. அதே ஹோட்டலின் ரெஸ்டாரண்டில் தான் அமர்ந்திருந்தனர். ஐயோ, கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டாது போலையே என எச்சிலை விழுங்கிக் கொண்டு அமர்ந்திருந்தாள் அஷிதா. பக்கத்துல இந்த சலிச்ச மூஞ்சி மட்டும் இல்லனா இந்நேரம் இதை நான் காலி பண்ணிருப்பேன் டால்ஸ் என விகானாவிடம் கிசுகிசுத்தாள். அவன் பேர் சலிச்ச மூஞ்சி இல்லடி, சஜித். அந்நிலையிலும் பெயர் திருத்தம் செய்தவளை ஓரக்கண்ணில் முறைத்தவள், சஜித்னு பேர் வச்சதுக்கு பதிலா சாசேன்னு வச்சிருந்தா ஸ்நாக்ஸ் ஆவது சாப்பிடலாம் என முகத்தை சுருக்கினாள். அத்தனை மெதுவாக பேசியும் அவளுக்கு பக்கவாட்டில் அமர்ந்திருந்த சஜித் அவதேஷ் காதில் அவளது அலட்டல்கள் துல்லியமாக விழுந்தது. சாம்பல் நிற கோட் அணிந்திருந்தவன் முகத்தில் எப்போதும் குடிக்கொண்டிருக்கும் அசட்டை தன்மையுடன் தனது நகத்தில் ஏதோ ஆராய்வது போல பாவித்து மெல்லிய குரலில் பெண்ணவளிடம் பேசினான். ஸ்நாக்ஸா சாப்பிட்டு எதுக்கு உடம்ப கெடுத்துக்கிற கேடி, என்ன ஃபுல் மீல்ஸாவே சாப்பிடு, நான் ஒன்னும் கஞ்சம் கிடையாது. யூ நோ ஐ எம் ஆல்வேஸ் யுவர் மீல்ஸ் என இரட்டையார்த்தம் பொதிந்த தோணியில் அவள் கூறிய வசனத்தையே மாற்றி கூறிட, அஷிதாவிற்கு அப்போதுதான் அர்த்தமே விளங்கியதில் திரு திருவென விழித்தாள். ஷிட், இன்னும் எவ்வளவு நேரம் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறது, பார்ட்டி வருவானா மாட்டானா? ஜோஷித் அவதேஷ் கடுகடுத்தான். எரிச்சல் தாளாமல் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்தவனை மூச்சிறைக்க பார்த்தாள் விகானா. இதோட 19 என்று பல்லை கடித்தவளை அவன் ஏற இறங்க பார்த்து, என்ன 19 என்றான் புருவம் உயர்த்தி. இங்க வந்ததிலிருந்து நீ குடிச்ச சிகரெட் தான், நீ குடிச்ச சாவு, என்னையும் ஏன் சாகடிக்கிற, புகை தாங்க முடியல என கையால் மூக்கை மூடினாள். அவனோ தோலை குலுக்கி கொண்டு, திருடைய ரூமுக்குள்ள வரும்போது மட்டும் மூச்ச அடக்கிட்டு ஆட்டைய போட பார்த்ததன, அது மாதிரி அடக்கிட்டு இரு என்றவன் வேண்டுமென்றே நன்றாக புகையை இழுத்து அவள் புறம் ஊதிவிட்டான். புரை ஏற இருமிய விகானா, 10 பைசா கூட திருடல, அதுக்கு ஏண்டா எங்களை இப்படி இம்சை பண்றீங்க என்று நொந்து போனாள். அது உன் தலையெழுத்து என்று நெற்றியில் கை வைத்து காட்டியவன் சிறிதும் பாவம் பார்க்கவில்லை. ஐயோ, அந்த சிகரெட்டையாவது ஆஃப் பண்ணி தொலை என்றவளிடம், இத குடிச்சாதான் என் டென்ஷன் போகும் என்றான் கூலாக. டென்ஷன் போக வேற வழியே இல்லையா? எரிச்சலுடன் கேட்டு உதட்டை குவித்தவளின் இதழ்கள் மீது பார்வையை படரவிட்ட ஜோஷித், இருக்கு, உன் லிப்ஸ பார்த்தா டென்ஷன் குறையுது. ஐ டோன்ட் நோ வை, சோ கேன் ஐ டேஸ்ட் தட்? வெகு தீவிரமாக கேட்டு வைத்தவனை கண்டு அதிர்ந்தவள் வேகமாக வாயை பொத்திக் கொண்டாள். சிறிது நேரத்திற்கு முன்பு அவளது இதழ்களின் மீது ஈர்க்கப்பட்டதன் விளைவாக மனதில் இருப்பதை கேட்டுவிட்டவன் தன் மீதே கோபமாக சிகரெட்டை தூக்கி எறிந்தான். உற்சவிக்கு மட்டும் எரிக்கும் திறமை இருந்திருந்தால் அண்ணன் தம்பி மூவரையும் பார்வையாலேயே எரித்து சாம்பலாக்கி இருப்பாள். ஆனால் தான் ஒரு அற்ப மனித பிறவி என்று அவ்வப்போது நினைவு வர, இருப்பினும் முடிந்த அளவு விழிகளில் நெருப்பை கக்கினாள். ஷால விடுடா அடிக்குரலில் தனது துப்பட்டாவின் ஒரு நுனியை பிடித்து வைத்தபடி மெனுகார்டை நோட்டம் விட்டு கொண்டிருந்த சொரூப்பை கண்டித்தாள். நோவே, எஸ்கேப் ஆகிட்டினா? அழுத்த குரலில் கேட்டவன் மீண்டும் முதலில் இருந்து மெனுகார்டை ஆராய, அதனை பறித்தவள், எத்தனை தடவை பார்த்தாலும் ஒரே டிஷ் தான் இருக்கும், என் ஷால விடு என்று பிடித்து இழுத்தாள். இன்னொரு தடவை உன்னை நம்ப நான் முட்டாள் இல்ல விஷா, என்னை ஏமாத்திட்டு என்னை தாண்ட கூட முடியாதுன்னு உனக்கு தெரியும் தான், ஆனாலும் ஒரு கிக் வேணும்ல, சோ நீயும் உன் ஷாலும் என் கைக்குள்ளதான் இருக்கணும் என்றான் திட்டவட்டமாக. அதில் கடியாகி ஷாலை கழற்றி, நீயே வச்சுக்க என சிலுப்பலுடன் அவனிடமே கொடுக்க, துப்பட்டாவையும் அவளையும் ஒரு நொடி அமைதியாக பார்த்தவன் இப்போது அதனை விடுத்து அவளது சுடிதார் நுனியை பற்றி கொள்ள, உற்சவிக்கு இதயம் தாறுமாறாய் துடித்தது. என்னடா பண்ற என கேட்டவளுக்கு அர்த்த புன்னகையை சொரூப் பரிசலிக்க, மீண்டும் துப்பட்டாவை அணிந்து அதன் நுனியை அவனிடமே கொடுத்தால் முகத்தை சுருக்கியபடி.
இது ஒரு நல்ல திருடிக்கு அழகு என அவளது பிபியை ஏற்றும் போதே அவர்கள் சந்திக்க விரும்புபவன் அவர்களின் எதிரில் வந்தமர்ந்தான். குட் விஷா, நான் கொடுத்த பேக்ல இருந்து அதை எடு என்று மொட்டையாய் கூற, எதை எடுக்கணும்னே தெரியலையே என குழம்பி அவன் கொடுத்த பையில் கையை விட்டவளின் கையில் அகப்பட்டது துப்பாக்கி. என்ன இது நீளமா இருக்கு என எண்ணியபடி வெளியில் எடுத்து பார்த்தவளுக்கு குலை நடுங்கியது. அதைவிட நொடி நேரத்தில் அதனை பறித்து எதிரில் இருந்தவனை சத்தமில்லாமல் சுட்டுவிட்டு இயல்பாக எழுந்த சொரூப்பை கண்டு பெண்கள் மூவரும் உறைந்து விட்டனர். நீ சொன்ன சின்ன வேலை இதானா கோபால் என்ற ரீதியில் உற்சவி சொரூப்பை மிரட்சியுடன் பார்த்திருந்தாள். அத்தியாயம் 17. நட்டநடு ஹோட்டலில் அங்கு வேலை புரியும் பணியாட்கள் பார்க்கும் இடத்தில் ஒரு கொலையை செய்துவிட்டு அலட்சிய பாவனையுடன் கிளியரிம் என்று யாருக்கோ கட்டளையிட்ட சொரூப் அவ்தேஷை கண்ட பாவையர் மூவருக்கும் உயிர் தொண்டை குழியில் நின்று ஊசலாடியது. அடி ஆத்தாடி, நம்மள போலீஸ்ல போட்டு கொடுத்திருந்தா கூட வெறும் 420 கேஸ்ல தான் மாட்டி இருப்போம். இப்போ கொலை கேஸ்ல மரண தண்டனை தான் போலையே என அஷிதா மிரள எச்சிலை கடினப்பட்டு விழுங்கிய விஹானா, அதுல சந்தேகமே இல்ல ஆஷி, ஷவி கைரேகை வேற அந்த துப்பாக்கியில இருக்குல்ல என திகைத்து உற்சவியை காண, அவளோ தன்னுடன் இருப்பவன் மலையாளி போல சிவந்த நிறத்தில் அழகாக இருக்கிறான் என நினைத்தால், இவன் கொலையாளியாக அல்லவா இருக்கிறான் என மிரட்சி குறையாது அவனை கண்ணெடுக்காமல் ஃப்ரீஸ் மோடில் பார்த்து கொண்டிருந்தாள். சஜித் வந்த வேலை முடிந்துவிட்ட ரீதியில் கேஷுவலாக எழுந்துவிட, ஜோஷித் அங்க அப்படி ஒரு சம்பவமே நடைபெறாத முகபாவத்துடன், சிப்ல இருக்கிற டேட்டாவை டீகோட் பண்ண முடியல, அது சைபர் லாங்குவேஜ்ல இருக்கு, அதை டீக்ரிப்ட் பண்ண ஒரு கீ வேணும் என்றான் தமையனின் முகம் பார்க்காமல். எதிரில் ஒருவன் இரத்த வெள்ளத்தில் கண்கள் நிலை குத்தி உயிரற்று கிடக்க, அதனை சட்டை செய்யாமல் எதுவுமே கிடைக்கலையா என கேட்டான் சொரூப். தோலை குலுக்கி மறுப்பாக தலையசைத்த ஜோஷித் இறந்த உடலை தூக்கி சென்ற பணியாட்களை முறைத்து, கல்யாண ஊர்வலமாடா போறீங்க, கிளியரிங் ஃபாஸ்ட் என்று கோபத்துடன் மொழிய அவசர அவசரமாக அவ்விடம் தூய்மைப்படுத்தப்பட்டது. 10 நிமிடத்தில் கொலை நடந்ததற்கான அடையாளமே தெரியாத அளவு சாதாரணமாக மாறியிருக்க, இப்போது மீண்டும் மெனு கார்டை எடுத்த ஸ்வரூப் உணவை ஆர்டர் செய்துவிட்டு, உங்களுக்கு வேணுன்றத சொல்லுங்க, நம்ம போற இடத்துல சாப்பாடு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கிடைக்காது என்று மெனு கார்டை உற்சவியை நோக்கி நீட்ட, அவளோ ரோபோவாகவே மாறியிருந்தாள். ரத்தம் தெரிச்ச இடத்திலேயே சாப்பிடணுமா என எண்ணும் போதே விஹானாவிற்கு குடலை பிரட்டியது. அஷிதாவோ, சாப்பாட்டையே வெறுக்க வச்சிருவானுங்க போல, பார்த்தா சேஜி மாதிரி சாஃப்டா இருக்கானுங்கன்னு நம்பினது தப்பு போலையே என இருக்கையில் நெளிந்தபடி அமர்ந்திருந்தாள். நீ இன்னும் ஆர்டர் பண்ணாம என்ன நெளிஞ்சிட்டு இருக்க என்ற சஜித்தின் கேள்விக்கு, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காடா உனக்கு என்றால் பாவமாக. மனசாட்சி பத்தி நீ பேசுறியா, வெரி ஃபன்னி என கேலியுடன் கூற, ஏன் 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 நான் பேசக்கூடாது என அவள் எகிரியதில், அடுத்தவங்க உழைப்ப நோகாம திருடி வாழ்ற நீ மனசாட்சி பத்தி எல்லாம் பேசவே கூடாது என்று ஆள்காட்டி விரலை அவன் உதட்டில் வைத்து தலையாட்டினான். நானாவது திருடதான் செய்யறேன், நீங்க கொலைகாரனுங்க என சிலிர்த்திட, ஃபார் யுவர் கைண்ட்லி இன்ஃபர்மேஷன், நாங்க செய்யறதெல்லாம் கொலை லிஸ்ட்லயே வராது என்றான். எப்படி என்பது போல மூவரும் அவனை பார்க்க, ஜோஷித் வெளிரி போன பெண்களின் முகத்தை கண்டு, போலீஸ் என்கவுண்டர் பண்ணுனா தப்பா என கேட்டான் தாடையை தடவியபடி. விஹானா, இல்லதான் என இழுக்க, அதே மாதிரிதான் இதுவும், எங்க ஊர்ல நாங்க தான் கவர்மெண்ட், யாராவது தப்பு பண்ணுனா என வார்த்தையை முற்று பெறாமல் விட்டவன் விஹானாவை நோக்கி இரு விரலால் சுடுவது போல சைகை செய்தான். அவளோ விக்கித்து அமர்ந்திருக்க, சஜித், போலீஸ் கூட எங்களை விசாரிக்க முடியாது, ஈவன் பொலிட்டீஷியன்ஸ் ஆல்சோ, நாங்க மனசு வச்சாதான் ஆந்திரால அவன் அமைச்சராவே ஆக முடியும் என்று அமர்த்தலாக கூற, 100வது முறையாக ராகேஷை மனதினுள் திட்டி தீர்த்தாள் அஷிதா. உற்சவி அப்போதுதான் அதிர்ச்சியை விழுங்கிக் கொண்டு, நீங்க எல்லாரும் ரவுடிங்களா என கேட்டாள். ஜோஷித் கடுப்பாகி, வாட், எங்களை பார்த்தா ரவுடிஸ் மாதிரி இருக்கா என்று எகிர, அப்போ பொலிட்டீஷியனா என கேட்டால் இமைகளை சிமிட்டி. இல்ல,
என்ற ஜோஷித்தின் பதிலில், இது எதுவுமே இல்லாம எப்படிடா நீங்க இதையெல்லாம் பண்ண முடியும் என்றவளுக்கு இன்னும் அவர்களது குடும்பம் பற்றிய விவரங்கள் புரியவில்லை. அதற்கு விளக்கம் கொடுக்க இடைவெளி கொடுக்காமல், நேர்ல பார்த்த சாட்சி இத்தனை பேர் இருக்கும், நானே வாக்குமூலம் கொடுப்பேன் என சொரூப்பை முறைத்திட அவனது இதழ்களில் நக்கல் சிரிப்பு. நீ ஏன் ஆவியாகி வந்து உன்னை கொன்னது நான் தான் சொன்னா கூட யாருமே என நெருங்க முடியாது விஷா என பரிதாப பார்வை வீசினான். எங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்க பாத்தியா என்பது போல தோழிகள் இருவரும் அவளை வெறித்து பார்க்க உற்சவிக்கும் அவர்களிடமிருந்து தப்பிக்கும் விதம் தெரியவில்லை. தொண்டையை செருமிக் கொண்டவள், இப்ப இங்க எதுக்கு இந்த கொலை நடந்துச்சு என கேட்டால் தட்டு தடுமாறி. அது உனக்கு தேவையில்லாத விஷயம் என பட்டென பதிலளித்த சொரூப்பின் மீது கோபம் அதிகரித்தது. எனக்கு ரொம்ப தேவையான விஷயம் இது. வெறும் திருட்டு கேச கொலை கேச மாத்திட்டு இருக்க சொரூப், என் மேல இருக்கிற கோபத்துல இந்த பழிய எங்க மேல போட மாட்டேன்னு என்ன நிச்சயம் என்றவளை எரிச்சலுடன் பார்த்தவன், உங்க மேல பழி போட வேண்டிய அவசியமே இல்ல விஷா. ஏன்னா இப்ப நீங்க 3 பேரும் இருக்கிறது அவதேஷ் குடும்பத்தோட எல்லைக்குள்ள. இங்க இருந்து நீ ஜடமா போகணுமா, உயிரோட போகணுமா, இல்ல ஜெயிலுக்கு போகணுமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான் மட்டும்தான். பெட்டர் யூ ஹோல்ட் யுவர் டங் என்றவன் எழுந்து வெளியில் சென்றுவிட அவளுக்குத்தான் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்ட உணர்வு. எப்படியும் சென்னைக்கு உயிருடன் திரும்ப போவதில்லை என்ற தெளிவு பிறந்துவிட்டது அஷிதாவிற்கு. அவனே சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னான், தேவையில்லாம கேள்வி கேட்டு அதையும் கெடுத்து விட்டுட்டியே டால்ஸ். உதட்டை பிதுக்கி கூறிய அஷிதாவை கண்டு மெல்ல நகைத்தான் சஜித் அவதேஷ். ஜோஷித் தான் சொரூப் சென்ற திசையை சினத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். என்னவோ அவன் மீதிருக்கும் கோபம் மட்டும் கடுகளவு கூட குறைய மாட்டேன் என அடம் பிடித்தது. தந்தையர்கள் இரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருக்க பொது இடத்தில் அவர்களை கொல்ல வந்தவனை கொல்லும் அளவு ஆத்திரம் பிறந்தது ஜோஷித்திற்கு. சஜித்தும் அதே கோபத்துடனே இருந்தான். ஆனால் ஸ்வரூப் அவனை காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்க செய்ததில் கோபம் கொண்ட ஜோஷித், அவனை ஏன் சொரா கொல்லாம விட்ட என்றான் கர்ஜனையுடன். பப்ளிக் பிளேஸ்ல நம்மள ரோல் மாடலா நினைக்கிற டீனேஜ் பசங்க முன்னாடி வயலன்ஸ கையில எடுக்கிறது தப்பு ஜோ. நம்ம தாத்தா அதை எப்பவும் ஆதரிக்க மாட்டாரு. அவன் வெறும் அம்பு. அந்த அம்ப அனுப்பின வில்லு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அவனால நம்ம ஊருக்கு ஆபத்து என்று அப்போதும் தனது குடும்ப பழக்க வழக்கங்களை பிடிவாதத்துடன் கடைபிடித்த சொரூப்பின் மீது கோபம் துளிர்த்தது. என்னடா பேசுற? 3 பேரும் சாக கிடக்குறாங்க. இந்த நேரத்துல அவனை பொறுமையா விசாரிச்சுட்டு இருக்க என எரிச்சல் மிக கேட்க, ஜோ நீதான் புரியாம பேசுற. எனக்கும் எல்லா வழியும் இருக்கு. ஆனா நம்மளோட சுய இன்ப துன்பத்தை பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்க நமக்கு தகுதியே இல்லைன்னு ஆகிடும். நம்மளோட எண்ணம் பொதுநலமா தான் இருக்கணும். நம்ம குடும்பத்துக்காக ஒருத்தனை கொன்னா அது நம்மளோட பதவிய துஷ்பிரயோகம் பண்ணனதுக்கு சமம். காலங்காலமா இது இங்க நடக்கிறது தானே. ஆனா என ஆதங்கத்துடன் சொரூப் புரிய வைக்க முயல அதனை புரிந்து கொள்ளும் அளவு ஜோஷித்தின் மனநிலை இல்லை. அப்ப இதே மாதிரி எனக்கு நடந்தா கூட என்ன தூக்கி புதைச்சிட்டு போயிடுவ அப்படிதானே என சீரலுடன் கேட்டதில் சொரூப்பும் கோபம் கொண்டான். உளராத ஜோ என்று சொரூப் கண்டித்ததில் அத்தனை நேரமும் அவர்களின் சண்டையை விளக்க எத்தனித்த சஜித், அவன் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லல ஸ்வரா என்றான். டேய் என்னடா நீயும் அவன மாதிரி முட்டாள்தனமா கேள்வி கேக்குற என்னும் போதே சொரூப்பின் மார்பை பிடித்து தள்ளிவிட்ட ஜோஷித், எங்களுக்காக ஒரு துரும்ப கூட அசைக்க மாட்ட அப்படிதானே. நாங்களும் செத்துட்டா மொத்தத்தையும் நீ ஆளலாம், பங்குக்கு ஆள் இருக்காதுல்ல என வார்த்தையை விட்டுவிட சொரூப் இறுகி போனான். ஜோஷித்தை பலாரென அறைந்தவன் அவனை பார்வையால் எச்சரிக்க சஜித் திகைத்து, எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லுடா என அவன் வாயிலிருந்து ஒற்றை வார்த்தையை எதிர்பார்த்தான். சொல்லித்தான் உங்களுக்கு என் அன்பு புரியணுமா? மனதினுள்ளேயே வெந்தவன் அவர்கள் எதிர்பார்க்கும் வார்த்தைகளை கூறாமல் அழுத்தத்துடன் நிற்க ஜோஷித் உடைந்தான். இனிமே என் முகத்திலேயே முழிக்காத என அவன் சென்றுவிட ஸ்வரூப்பும் அப்படியே அவனை விட்டு விட்டான். இருவரும் சஜித்திடமும் பேசாமல் மௌனம் காக்க அவனே இருவரிடம் இருந்தும் தன்னை விலக்கிக் கொண்டான். பழைய ரணத்தில் ஜோஷித் புதைந்திருக்க போன வேகத்தில் திரும்பி வந்த ஸ்வரூப் உற்சவியிடம், நான் கார்ல இருக்கேன், எல்லாரும் சாப்பிட்டுட்டு வாங்க என கட்டளையாக கூறிவிட்டு மீண்டும் வெளியில் செல்ல, அப்பாடா இவ்ளோ ரணகலத்திலயும் சோறு கிடைக்குது என்ற நிம்மதி அஷிதாவிற்கு.
விஹானாதான், நம்ம வேற டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடலாமா என முகத்தை சுருக்கி கேட்க, ஏனோ அந்நொடி ஜோஷித்தின் கோபங்கள் எல்லாம் தவிடு பொடியாவது போலொரு பிரம்மை என தலையை உலுக்கிக் கொண்ட ஜோஷித், ஏன் மகாராணி சாப்பிடறதுக்கு தனி ரூம் வேணும்னா அரேஞ்ச் பண்ணவா என திமிருடன் கேட்டிட, போடா பணங்க மண்டையா என முணுமுணுத்துக் கொண்டாள் விஹானா. பின் உணவு வரவழைக்கப்பட உற்சவிக்கும் விஹானாவிற்கும் உணவு உள்ளே இறங்க மறுத்தது. அஷிதா தான் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உணவை ரசித்து ருசித்து உண்டாள். இனி நீ சாப்பிடவே மாட்டியாடி? சஜித் அவளை ஒரு மார்க்கமாக பார்த்து கூற, கண்ணு வைக்காத காட்சிலா, இப்ப எல்லாம் நான் டயட்ல இருந்து சாப்பாட்டை குறைச்சிட்டேன் என சோகத்துடன் கூறினாள். ஏது, ஹோட்டல்ல வச்சிருந்த பாதி டிஷ்ஷ காலி பண்றது உங்க ஊர்ல டயட்டா என்றான் முறைப்பாக. அதனை கண்டு கொள்ளாமல் அவள் உணவை உட்கொள்ள ஜோஷித்தும் சஜித்தும் ஒரு வாய் கூட உண்ணவில்லை. அதனை அவர்கள் கருத்தில் கொள்ளவும் இல்லை. பின் மீண்டும் மூவரும் தனித்தனியாக பயணத்தை மேற்கொள்ள இறுதியில் ஒரு மலை கிராமத்தை வந்தடைந்தனர். மாலை நேரத்து மஞ்சள் வெயிலில் அம்மலை கிராமமே ஜொலிக்க வரிசையாக சிறு சிறு குடில்களும் ஓட்டு வீடுகளும் நிறைந்திருந்தது. ஒவ்வொரு வீட்டில் இருந்த குடும்பங்களும் இவர்களை கண்டதும், கும்பிடுறேன் சாமி, கும்பிடுறேங்க ஐயா என சிலரும், வந்துட்டீங்களா ராசாக்களா என பெரியவர்களும், வணக்கம் அண்ணையா என சிறியவர்களும் குதூகலித்தனர். இத்தனை நேரமும் இருந்த இறுக்கம் மறந்து அனைவருக்கும் புன்னகை முகத்துடன் பதில் அளித்த மூவரும் அவர்களது நலன்களை விசாரித்துவிட்டு அங்கு அவர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட சிறு குடிலுக்குள் நுழைந்தனர்.